சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது காஞ்சிபுரத்திலேருந்து கௌசல்யா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. சந்நியாசி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, ஞானி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த ரெண்டு சொல்லுமே அருளாளர்களை குறிக்கக்கூடியது. இது என்ன ஒரு வேறுபாடு இந்த சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கும், சன்னியாசிங்கிற சொல்லுக்கும் ஞானிங்கிற சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்க. சந்நியாசி அப்படிங்கிறது தமிழில் துறவி அப்படின்னு சொல்கிறோம். வடமொழியில் சொல்கிற போது சத்து ஞாசிதி சந்நியாசி. அதாவது ஞாசம் அப்படின்னா என்னென்னா, நீ தேவதாகுவானே ஸ்தாபயதி இது ஞாசகா. எழுத்துக்களால் இறைவனை தனக்கு உள்ளே அடக்கி கொண்டிருக்கின்ற தேகத்தை கொண்டவர்கள். சத்து அப்படிங்கிறது பகவானை குறிக்கும். நீ ஆசன்னு அப்படிங்கிறது ஞாசம் அப்படின்னு சேர்ந்து வந்தது. சந்நியாசம் அப்படின்னு இது முழுக்க முழுக்க ஆகமம் சார்ந்து சைவத்தின் நோக்கில் மட்டுமே இந்த விளக்கமானது சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு சமயமும் தனக்கான விளக்கத்தை வெவ்வேறு பதங்களை கொண்டு வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு விதமாக விளக்குகிறது. அதனால் ஆகமம் சார்ந்து மாத்திரம் நான் விளக்குறேன். இப்போ இந்த சந்நியாசங்கிறது துறவி அப்படின்னு சொல்கிறோம். துறவியினுடைய ஒரு வார்த்தையை தான் சன்னியாசின்னு சொல்கிறோம். அப்போ துறவு அப்படிங்க. அப்போ இந்த சன்னியாசின்னா என்ன பண்ணுவான்னா, சன்னியாசியினுடைய சரீரத்துக்கும் சாமானியமான மனிதர்களுக்கு உண்டான சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சன்னியாசியினுடைய சரீரமானது மந்திரங்களை தொடர்ந்து சைவத்தின் சார்பில் சொல்கிறேன், மந்திரங்களை தொடர்ந்து ஜபிப்பதனாலே இறைவனை தன்னுடைய உடலுக்குள்ளே தங்க வைத்து கொள்வது, திணித்து வைத்து கொள்வது, அடைத்து வைத்து கொள்வது அப்படிங்கிற பண்பை கொண்டவர்கள். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு உள்ள சிவத்தை உபாசனை பண்ணுறவா அவள் தான் சன்னியாசின்னு சொல்கிறது. அப்போ ஞானிங்கிறது என்ன அப்படின்னா, ஞானபதம் அப்படிங்கிறது இறைவனால் அருளப்பெற்றவர்கள். சன்னியாசி சாமானியமான மனுஷனாக இருந்து பல பிறவிகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய சாத்திரங்களை கற்று அதன் வழி தான் நடந்து ஒரு சில பழக்கங்களை செய்து அந்த அனுபவத்தினாலே இறை அருளை பெறுகின்ற முயற்சி. இதுதான் சன்னியாசி. எல்லா சன்னியாசிக்கும் மந்திரம் உண்டு சைவத்தில். ஆனால் ஞானி இருக்காரோ இல்லையோ, இந்த ஞானிங்கிறவா யார் அப்படின்னா, இறைவனாலே தெரிவு செய்யப்பட்ட ஆன்மாக்கள். அதை சைவம் சிவசிருஷ்டின்னு சொல்கிறது. சிவனே அவளை தேர்ந்தெடுத்து உபதேசம் பண்ணுறார். இப்போ சைவத்தில் ஞானின்னு யாரை சொல்கிறது அப்படின்னு சொன்னால், காசியபர், பரத்வாஜர், கௌதமர், இந்த மாதிரி ஒரு 5 கோத்திரத்தை சொல்கிறா. பஞ்சகோத்திரக்காரர்கள்னு கோயிலில் பூஜை பண்ணுறவாளுக்கு பேர். அவள் எல்லாருமே ஞானின்னு சொல்கிறாள். அவளை ஞானின்னு சொல்கிற வழக்கம். காசிப, கௌசிக, பரத்வாஜோ, அத கௌதமஹா, அகஸ்தியர், இந்த 5 முனிக்கும் ஞானின்னு பேர். இவா எல்லாருமே தன்னுடைய மனைவியோடு சேர்ந்துருக்கிறவா. சந்நியாசிங்கிறவர் துறவி. நல்லா புரிஞ்சுக்கணும். சன்னியாசிங்கிறவர் பிரம்மச்சரிய விரதத்தை முக்கியமாக கொண்டவர், இல்லற வாழ்க்கை வாழாதவர், இல்லைன்னா இல்லறத்தில் இருந்து பின்னாடி துறவரம் வாங்கிட்டவர். இல்லறத்தில் இப்போ இருக்கக்கூடாது. சன்னியாசின்னா இல்லறத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் ஞானி இல்லறத்தில் இருக்கலாம், மனைவியோடு சேர்ந்தே இருப்பார். காசிபரும் சரி, கௌசிகரும் சரி, பரத்வாஜரும் சரி, கௌதமரும் சரி, அகஸ்தியரும் சரி, அவன் எல்லாருமே இந்த 5 ரிஷிகளுமே ஞானிகள் எனப்படுவார்கள். இவா 5 பேருக்கும் சிவபெருமான் தீட்சை கொடுத்துருக்கார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் அப்படின்னு 5 முகங்களிலிருந்து 5 ரிஷிகளை, ஞானியை தோற்றுவித்தார் சிவபெருமான். இந்த உலகத்திலே
ஞானம் பரவ வேண்டும், ஆன்ம நலன் வளர வேண்டும், அனைத்து ஆன்மாக்களும் இன்புற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த 5 ரிஷிக்கும் உபதேசம் பண்ணியிருக்கா. அப்போ சிவபெருமானாலே நேரடியாக தீட்சிக்கப்பட்டவர்கள் இந்த 5 முனிவர்களும். காசிபர், கௌசிகர், பரத்வாஜர், கௌதமர், அகஸ்தியர், ஞானி. இவா எல்லாருடைய மனைவி, இவா அத்தனை பேருக்கும் மனைவி உண்டு. அந்த மனைவியோடு இருந்து இறையருளாலே பெற்று இறைவனை இறையருளால் அடைந்தவர்கள். சந்நியாசி தன் முயற்சியினாலே இறையருளை பெற்றவர், கடவுளுடைய உதவியினாலும் தன் முயற்சியினாலும் பெற்றவர்கள். இவர் முழுக்க முழுக்க இறைவனால் அனுகிரகம் பண்ணப்பட்டவா. சிருஷ்டியே சிவசிருஷ்டின்னு சொல்லுவாள் 5 பேரையும். இவாளுக்கு தான் ஞானின்னு பேர். இவா தான் 5 விதமான முகத்தினாலும் தீட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களின் வழியாக ஆகமங்கள் வந்ததாக சொல்லுவார்கள். இவாளெல்லாம் ஞானி. இந்த ஞானிங்கிறவாளுக்குள்ள ஆணவ மலமே கிடையாது. தோற்றும் போது எல்லா ஆன்மா சன்னியாசிக்குள்ள இயல்பாக சகஜன்யம் பிறக்கும்போது மலம் இருக்குது. அதை அவர்கள் நீக்கி கொள்ள வேண்டும். கொஞ்சமாவது அசுத்தம் இருக்குது சன்னியாசிக்கு, அதை நீக்கிக்கணுங்கிற பண்பு இருக்குது. ஆனால் ஞானிக்கு சிவனே சிருஷ்டி பண்ணுறதுனால குற்றம் வர சிருஷ்டிக்கப்படுறார். ஒரு மொழி ஆரம்பத்தில் உருவாகிற பொழுது கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும். ஆனால் அது பின்னாடி போக போக செம்மைப்படுத்தப்படும். இலக்கணம் ஒரு மொழியை செம்மைப்படுத்துகிறது. ஆனால் மொழி தோன்றியதற்கு பிறகுதான் இலக்கியம் தோன்றும், இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கணம் தோன்றும். அந்த மாதிரி இந்த இடத்துல நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சந்நியாசிக்கு இயல்பு இருக்கிறது, அதனால் கொஞ்சம் ஆன்மாவு சார்ந்த குற்றம் இருக்குது. ஆனால் இந்த ஞானிக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிவபெருமானே சிருஷ்டி பண்ணியிருக்கார், குற்றமர சிருஷ்டிக்க உபதேசம் பண்ணுறதுக்குன்னே சிருஷ்டி பண்ணியிருக்கார் இந்த 5 பேரை. அதனால் இவர்கள் 5 பேரும் தான் உணர்ந்து அவர்களின் வம்சத்தில் தோன்றியவர்கள் உணர்ந்து உணர்த்த வல்லவர்கள். அப்படிப்பட்ட சன்னியாசி தான் ஒன்றையும் உணர்ந்துக்கிறார். ஒரு சன்னியாசி மடத்தில் இருந்தும் உபதேசம் பண்ணலாம், உணர்ந்து உணரலாம். ஆனால் யாருக்கும் உணர்த்தாமல் போயிட்டேவும் இருக்கலாம். பரமஹம்ச சன்னியாசின்னு பேர். எந்த விதமான அடையாளமும் வாழ்க்கெல்லாம் கிடையாது. இப்படி தான் இருக்கணுங்கிற வாழ்க்கையும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வாழலாம். பரிவிராஜக சன்னியாசின்னு பேர். போயிட்டே இருப்பாள். அந்த மாதிரி இல்லாமல் இல்லறத்துலேயே இருப்பாள் அந்த ஞானி. இருந்து அந்த வம்சத்துக்கு சிவஞானத்தை உபதேசம் பண்ணுவாள். அதனால தான் ஞானிக்கும் சன்னியாசிக்கும் வேறு விதமான கருத்துக்கள் உள்ளது. சன்னியாசிங்கிறது துறவரத்தை மிகுதியாக வலியுறுத்துவது, ஞானிங்கிறது இல்லறத்தை மிகுதியாக வலியுறுத்துவது. சன்னியாசிங்கிறது இயல்பாக ஆத்மாவை சுத்தி பண்ணுறது, ஞானிங்கிறது சிவன் அருளாலே சுத்தி ஆனது. சிவன் அருளே சிவ சிருஷ்டி வாழலாம். அதனால் 2 பேருக்கும் மிகுந்த வித்தியாசம் உடையது இருக்கிறது.